ஹலோ மக்களே, தொண்டை ரொம்ப கவுதடா பேசும் அப்படித்தானே இருக்கும். உஸ்தாத் பகத்சிங் நிறைய தளபதி ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ தளபதி ரெஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பெரிய மாளிகை காட்டுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் செக்யூரிட்டி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சிஎம் பதவி ஏற்க போகிறாரு, ஸோ செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க செக்யூரிட்டியை ஸ்ட்ரிக்ட் பண்ண இங்கே ஒருத்தராக செத்துக்கிட்டே இருக்காங்க. இவன மாதிரி ஆள் இருக்கனால தான் அங்கங்கே வெடிக்குது. என்னடா செக்யூரிட்டி தெரியுங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கதைக்கு சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ கொண்டு போகிறாங்க. சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வார். பேக்கில் கொண்டு போகிறாங்க. பேக்கில் கொண்டு போனால் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார், இவர் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இவருக்கு புள்ள குட்டி எதுவுமே கிடையாது. இவர் ஒரு சொசைட்டிக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல டீச்சர். இவர் ஒரு ஊருக்காக போயிட்டு உங்கள் பசங்களை படிப்புக்கு அனுப்புங்க, படிக்க அனுப்பிச்சா தான் இப்படி டெவலப் ஆகும் அதாகும்னு சொல்லி அவர் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தாத்தா காலைல நல்ல அட்வைஸ் மட்டும் பண்ணாத தாத்தா. திடீர்னு என்ன ஆகும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேங் யானையோட தந்தத்தை திருட்டுறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட கே.எஸ். ரவிக்குமார் சண்டைக்கு போகிறாரு. சண்டைக்கு போக முடியுமா? ஆஸ் எ டீச்சராக நீங்கள் என்ன பண்ணிடணும், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். சொன்னீங்களா? டைம் இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் சண்டைக்கு போனால் என்ன பண்ணுவான்? அடிப்பான். அடிச்சிட்டான். அடித்தோடனே இப்போ என்ன, மே கம் இன் தேவையில்லை. ஹீரோ தான் வராரு. ப்ரெசென்ட் ஹீரோ நினைப்பீங்க, இல்லை, ஹீரோவோட சின்ன சைஸ் வராரு. இது எல்லா பெரிய போட்டு பெடர் எடுத்துட்டு கே.எஸ். ரவிக்குமாரை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாரு. அவர் கேட்குற, நீ என்னப்பா பண்ணுறனா? இங்கே தான் காட்டில் இருக்கேன்னு சொன்னோன்னே, என்னடா சொல்றாங்க? அவனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவருக்கு அப்பா அம்மா இல்லைன்னு தெரியுது. என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? அதுக்கப்புறம் இந்த பையனை நானே கார்டியனாக எடுத்து வளர்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. நினைச்சேன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். ஹெல்ப் பண்ணோன்னே அந்த பையன் ஒருத்தனை போட்டு தருமடி அடிச்சிருவான். ஓகேவா? அடிச்சோன்னே இவர் கேட்பாரு, நீ ஏன் இதெல்லாம் பண்றன்னு சொல்லி கேட்டோன்னே, அவன் தப்பு பண்ணான், நான் அடிச்சேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இவன்லாம் வேற லெவல் பா, இவன் எங்கே வர போறான்ப்பான்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோ வரத்துக்கு முன்னாடி ஒரு பில்டப் சீன்ஸ் கொடுக்குறாங்க. அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான். இது ஒரு சைடு முடிஞ்சிருது. இப்போ கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கு இந்தாங்க சார், சிறந்த ஆசிரியர் அவார்டு தரோன்னு சொன்னோன்னே, ஓ சூப்பர்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. திடீர்னு சிஎம்ஏ தலைவன் பதவி நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அவருக்கு ஷாக்கு. நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல, அடி வாங்குறதுக்கா? அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தலைவர் பதவிக்கு போறாரு. போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வர, தப்பாக்குதுண்ணா, ஏதாச்சும் பிரச்சனைன்னு கூப்பிடும் போது நீ வரன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு போயிடுறாரு. இதோட ஃப்ளாஷ்பேக் கட் சீனு முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா படம் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ கதை சொல்கிறேன் ஆனால் இன்னும் ஹீரோ வரலன்னு நீங்கள் கேட்குறீங்க. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கதை ப்ரெசென்ட்டுக்கு வருது. கே.எஸ். ரவிக்குமார் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அவரை சுட்டுறாங்க. அதுக்காக டெம்பரரி சீஃப் மினிஸ்டராக ஒருத்தர் ரெடி பண்ணுறாங்க. அவரையும் போட்டுறாங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சும்மா நம்மளே பிடிச்சி நோண்டினுக்கிறாங்க. இதெல்லாம் யாரா பண்றதுன்னு சொல்லி கேட்டா, அப்பதான் ஒரு வில்லன் வராரு, பார்த்திபன் சார். அவர் செத்தான்ல, அவனோட பையன்கிட்ட போயிட்டு, நீயும் சிஎம் பதவிக்கு ஆசைப்பட்டா நீயும் செத்துருவேன்றாரு. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. யார் நீ உனக்கு சிஎம் பதவி வேணும்னா போயிட்டு அவங்ககிட்ட கேட்க வேண்டியது தானே, ஒன் யார் இதெல்லாம் பண்ண சொல்றதுன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யும். புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. அதுக்கப்புறம் சிஎம் பதவி விட்டு குத்துருவாரு. அவரும் சிஎம் ஆயிடுவாரு. அவர் பையன் அவர் கூட இருக்கணும். அதை விட்டு இவர் ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தன் ஃபாரஸ்ட்ல இருக்கான். அவன் பையனுக்கு ஃபோன் பண்ணி, நீங்க வேணா காட்டுக்கு வாங்க, மஸ்தா இருக்கு, ஒரே மஸ்து தான், காட்டுக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு பூம்பு மாடு மாதிரி அந்த எருவு மாடும் போயிடுது காட்டுக்கு. அந்த காட்டுக்கு போனோடனே, சரிடா பாட்டிக்கான பொருள் எங்க காரன் அந்த பாட்டிக்கான பொருள் தூக்கிட்டு போயிட்டான், கஞ்சா தூக்கிட்டு போயிட்டான், எல்லாமே தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னோன்னே, நேரமே கிடைக்கலையா? சரி அந்த போலீஸ்காரன் எங்கேயா இருப்பான், ஸ்டேஷன்ல இருப்பான், வா நம்ம ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனா, அங்க ஒரு ஃபேமிலியோட ஜாலியா இருக்காரு. நோ தப்பாகுதுண்ணா, ஐ மீன் ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவன் வரான். வந்தோடனே இவனை போட்டு அடிக்கிறான். கெஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்து என்ன நடக்கும்னு. வேற யாரு? நான் தான். எக்ஸாக்ட்லி, ஹீரோ தான் வராரு. ஹீரோ வந்தோன்னே பேச்செல்லாம் கிடையாது, ஒன்லி வீச்சு தான், அச்சு சாவச்சிருவாரு. நம்ம கிட்ட மதிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணும், பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? ஓகேவா? அதை பண்ணி முடிச்சோடனே அவர் ஊர்ல நல்ல ஒரு மாதிரி எல்லா பேருக்கும் பாடம் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணோன்னே திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர் ஒரு ஹெல்ப் கேட்பார். ஆனா இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்றாங்க, இனிமே எல்லாம் அப்படித்தான்.
எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஒருத்தாங்க மேரேஜ்க்காக இங்கே வராங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து ஏதோ காட்டில் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருக்குது, நீ வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டோன்னே அவரும் சரி அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு. அந்த ஃபேமிலி வருது. அந்த ஃபேமிலியில் தான் ஆப்வியஸ்லி ஹீரோயின் இருப்பா, உங்களுக்கே நல்லா தெரியும். பழசு, பழைய காமெடி பழசு. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்திபன் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பையன் எங்கடா போனான்னு சொல்லி கேட்டோன்னே ஒருத்தர் சொல்கிறா பார்ட்டி பண்ணுறதுக்கு போனார், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு. சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் கூப்பிட்டான், அவனை ஃபோன் பண்ணுன்னு சொல்லி பார்த்திபன் சொல்கிறாரு. ஃபோன் பண்ணால் அவர் வந்து காட்டுக்குள்ளே போயிருக்காரு, நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள், அவர் வந்தோன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னே உன்னை நம்பலாமாடா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. அந்த பாட்டு வந்து போயிட்டு இருக்கோம். இன் பிட்வீன்ல வந்து நம்ம ஹீரோவும் அவரோட கேங்கும் சேர்ந்து காமெடி பண்ணுவாங்க. அது காமெடியான்னு கேட்டிங்கன்னா ஜோக் இல்லையா? 190 ரூபாய் கொடுத்து படம் பார்த்தவங்களும் சரி, ஓடிடியில் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி படம் பார்த்தவங்களும் சரி, ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. அதே ஃபீலிங் தான் வந்து எனக்கும் இருந்துச்சு. பட் இதையும் தாண்டி நான் உங்களுக்கு படமும் பார்த்துட்டு ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரோஸ்ட்டும் பண்ணுற எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு சின்ன ஆதரவாக அந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிச்சிருங்க. இன்கேஸ் இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து கதைக்குள்ளே வரலாம். மறுபடியும் பார்த்துப்பேன், என் பையன் எங்கே தாண்டா இருக்கான்னு சொல்லி அவர் தேடும் போது அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாரஸ்ட்காரன் வந்து உண்மையை சொல்லிடுவான். என்ன சொல்லுவான்னா, இல்லை சார் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான், அதுக்கப்புறம் என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாத்தையும் மறைச்சிட்டே இல்ல. அவர் வந்து சரி இவனை விட்டு தள்ளு, நம்மள ஒரு கேங் இருக்குல்ல அந்த கேங்கை கூப்பிடுன்னு சொல்லி அந்த கேங் கூப்பிட்றாங்க. அந்த கேங்க்கு லீடர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அந்த மூதேவி இன்னொருத்தங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அதுக்கப்புறம் அவன் வந்து இன்னொருத்தங்கிட்ட விஷயம் சொல்கிறான். டேய் வெயில் அடிக்கிறலாம் மண்டை உஷ்ணமா ஏதோ ஆயிட்டீங்களாடா எல்லாம், இதுக்கு நீங்களே வந்து பண்ணிடலாமேடான்ற மாதிரி வந்து இருக்கும். எந்த பயனும் இல்ல. அப்புறம் அவன் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். அந்த போலீஸை ஃபஸ்ட்டு சீனில் போலீஸ் காமிச்சாங்களே, அந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது அவங்களாம் எனக்கு தெரியாது, அவர் அதுக்கப்புறம் போயிட்டாருன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. அவனோட பொண்ணு வந்து இல்லை உஸ்தாத் அங்கிள் கிட்ட சொல்ல வேண்டியது தானேன்னு சொன்னோன்னே அருமைடா ஆத்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உஸ்தாதை பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லா விஷயங்களும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தால அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த பார்த்திபனோட பையனை வந்து கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து விட்டோன்னே பார்த்திபன் பையனை ஓட்டி கூப்பிட்டு போல நம்ம ஹீரோவையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவர் கவரை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. இந்த மெயின் லீடர் கிட்ட பார்த்திபன் ஒரு ஒர்க்கு சொன்னா தெரியுமா, அவர் வந்து எவன்டா அவனை தூக்குனா அவன் ஃபேஸை நான் பார்க்கணுன்றாரு. ஹீரோவோட ஃபேஸு கவர் ஆயிருக்கு. சரி அவன் ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை கொண்டுடுங்கடான்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே ஃபேஸு கொஞ்சமா தூக்கணும்னே அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. நம்ம ஹீரோ ஃபேஸை பார்த்தோன்னா ஐயோ சார் நீங்க தான் பெரிய ஆளு, நீங்க தான் எல்லாமேன்ற மாதிரி வந்து விழுந்துடுறாரு. அந்த தாத்தாக்கு குட் பேட் அக்லிலேருந்து எல்லா பேருக்கும் பில்டப் கொடுக்கறதே ஒரு வேலையாக வச்சுன்னு சுற்றின்னு இருக்காரு. இதுக்காகவே அந்த ஆளை கேஷ் பண்ணுறாங்க. ஐயோ மன்னிச்சிருங்க, இவன் தப்பா பண்ணிட்டான், இவன் இது பண்ணிட்டுருங்கன்னு சொல்லி கேட்டோன்னே ஆப்போசிட்டில் இருக்க வில்ல வந்து அவன் லாஜிக்காக பேசுறான். கையை கட்டி இருக்குது, இவனை சுட்டா செத்துருவான், ஏன்டா உட்காந்து பில்டப் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, நீ எதுக்கிட்ட அவன்கிட்ட போய் கெஞ்சிடா, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அவன் தப்பா பேசுறான், அவன் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கான், நீ தான் தப்பா பேசிக்கிட்டு இருக்க. வந்து டேய் என்னடா ரொம்ப பில்டப் கொடுக்க, நான் வேணே ஒன்று போடுறேன்டான்னு சொல்லிட்டு கன் எடுத்து போட போகும்போது ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து சொல்லுவாங்க, ஒருத்தனை பாட்டி கூப்பிட்டுருப்பான்ல, அவன் ஒரு அம்சாரி மசாரி ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு பில்டப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதிரி கூட்டமே பயந்து ஓடும். அவனை சீன்றதோ எரிமலையா நோன்றதோ ஒண்ணுடா, ரெண்டுமே ஆபத்து. ஆதிக் ரவிச்சந்திரன் வண்டி அவனை பார்த்தான்னு வச்சுக்கோ தூக்கின்னு போயிடுவார். ஓகேவா, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பில்டப் கொடுத்து லாஸ்ட்டில் என்ன பண்ணுவார், ஃபைட் பண்ணி 2 பேரை ஒண்டி உசுரோட கொண்டு போயிடுறாரு. கொண்டு போன அப்புறம் ஏய் நீ யாரா, உனக்கு எனக்கு என்னதாடா பிரச்சனை, நீ ஏன்டா போட்டு உசுர எடுக்கிற சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்மளுக்கு தங்கு வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் சொன்ன கதை பத்தாம நீ இதுக்கு மேலே இன்னொரு கதை சொல்ல போறியான்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக இருப்போம். செகண்ட் ஹாஃப்குள்ளே வந்து போகிறாங்க. செகண்ட் ஹாஃப்குள்ளே போனால் அவர் ஒரு போலீஸு, திருவிழாவில் ஒரு கலவரம் நடக்கும். இந்த கலவரத்தை ஹீரோ தடுத்து முடித்துட்டு அது எப்படி அவர் வந்து அரஸ்லாம் பண்ண மாட்டார், கொன்னுடுவார். அவன் மனுஷனே கிடையாது, அவன் மேலே லாரி ஏற்றி கொண்டு வரணும். ஸோ இப்போவும் அதே தான் பண்ணுறாரு. ஓகேவா, யாராச்சும் தப்பு பண்ணால் கொண்டுடுவார். ஓகேவா, அப்போ பார்த்திபன் கிட்ட மறுபடியும் வந்து வறண்டு இருந்துட்டு அவள் தான் உனக்கு லிமிட்டுன்ற மாதிரிலாம் வந்து பேசிடுறாரு. இதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்லேயே வந்து நிறைய கிரிஞ்சி சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க.
ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கதை சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினை பார்ப்பாரு. ஹீரோயின் கூட அப்படி சுற்றுறது இப்படி சுற்றுறதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே லவ் வந்துடும். பட் ஹீரோ லவ் பண்ண மாட்டார். நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் வந்து என்ன ஆகும், ஒரு டெரரிஸ்ட் வந்து ஒரு கேங்க்கு வந்திருப்பான். அவனை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே போகிறாரு. போனால் 1000 பேர் இருக்காங்க. பட் கேஷுவலாக ஒருத்தர் வண்டி அடிச்சுட்டு அவர் கேஷுவலாக வந்து பீஸ்ட் படம் பார்த்துருக்கீங்களா, கிட்டத்தட்ட அதே சீன் தான். இன்பிட்வீனில் இவர் ஹீரோ மறுபடியும் ஒர்க் என்ன பண்ணுவார்னா, நம்ம பார்த்திபன் ஏன் இவ்வளோ செல்வாக்கா இருக்கான், இவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணுங்கன்னு சொல்லி பேக்ரவுண்டை வந்து செக் பண்ணுறாங்க. பேக்ரவுண்டை செக் பண்ணும்போது அவர் என்ன ஞாபகம் வரும்னா, பார்த்திபன் வந்து இல்லீகல் ஒர்க்ஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து பின்னாடி இருந்து 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணோம். அவங்க 2 பேரும் போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் போட்டுடுறாரு. போட்டோன்னே பார்த்திபன் வந்து நம்ம தெரி படத்தோட வில்லன் மாரி அவனுக்கு சாவை விட பெரிய தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காருல்ல, அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு வில்லன் ஃபோன் பண்ணிடே, நான் அவ்வளோதான்டா, நான் உன்னால் என்ன பாதிப்பு தர முடியுமோ என்னால் தர முடியும்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஹீரோவும் அறக்க பிறக்கா, ஐயோ ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அறக்க பிறக்கா ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா ஹீரோயின் இருக்கா. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? நீங்க இருந்தா அப்போ அங்கே யார் இருக்குதுன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஏன்னா 2 பேரும் ஒரே ரூமில் தானே இருந்தாங்க. ஹீரோயின் நினச்சி மக்கு மூதேவிங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு தூக்கின்னு போயிட்டானுங்க. உங்க 2 பேரையும் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வந்து டெட் பெட்டில் இருக்காரு. நம்ம ஹீரோ போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. கேட்டோடனே வந்து இவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே அவர் ஃபீல் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஏம்மா நீ சொல்ல, இந்த தப்பு இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ நீ உண்மையை சொன்னால் தான் எல்லாமே நடக்கும்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லுது. இது அது இல்லை. இந்த சீன் வந்து ரோஸ்லாம் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப எமோஷனலான சீன். படத்தில் உருப்படியாக அந்த சீன் இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ் எல்லாம் கேட்டோன்னே இவர் வந்து காண்டாயிட்டு போயிட்டு பார்த்திபனை போய் பார்க்குறாரு. பார்த்திபனும் ஒரு பசங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு இவரை கலாய்க்கிறாங்க. டேய் நீ தெரியுமாடா, நான் அப்படிடா நான் இப்படிடான்னு சொல்லி இவனுங்க ஜெயிச்சதுனால மதப்பில் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கலாய்ச்சவொன்னே பார்த்திபன் வந்து என்ன சொல்கிறாரு, உன்னை பிடிச்சவங்க உன் ஃபேன்ஸு எல்லா பேரையும் நான் வந்து போட்டு தருவேன்டான்னு சொல்லி சொல்கிறோன்னே காண்டில் ரொம்ப காண்டாக என்ன பண்ணிடுறாரு, ஆகிட்டு போட்டு தள்ளிடுறாரு அவர் பையனை. போயிட்டு போன அப்பா போயிட்டாண்டான்னு சொன்னால் மறுபடியும் ரிட்டர்ன் வர்றாரு. இவன் எதுக்காக ரிட்டர்ன் வரான், என்ன படம் போகிறான்னு சொல்லி பார்த்து யோசிக்கும் போது வந்துட்டு என்னடா சொன்னேன், எனக்கு ஃபேன்ஸா கோடி கணக்கில் வெளியே இருக்காங்கடான்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. நான் சத்தியமாக சொல்லுங்க, இந்த சீன் அந்த படத்தில் இருந்துச்சுங்க. ரசிகர்களை தூக்கிடுவியா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமாடா உனக்கு? இது அது இல்லை. என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? என்ன பிடிச்சவன கோடி பேர் இருக்காண்டா வெளியில. ஓகேவா, எனக்கெல்லாம் சிரிப்பு. டே யோ நீ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர்யா, உன்னை பார்த்து தான் விஜய் காப்பி அடிக்கணும், நீ நான் விஜய் சீன்ஸை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் சத்தியமாக இருந்துச்சு. எனக்கு இந்த 2 சீன் பார்க்கும்போது டே என்னடா விஜய் அரசியலுக்கு வந்தப்புறம் கதையை எழுதுனீங்களா, அப்படியே எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த சீன்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வந்து செம்ம பயங்கரமாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், ஹீரோயின் கிட்ட வந்து மறுபடியும் பேசுவார். சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணமும் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த கல்யாணத்துக்கு தான் கேஸ் ரவிக்குமார் வருவார். ஃபஸ்ட்டு சீனில் அடிப்படுவார்ல. ஸோ வந்து இவர் கல்யாணம் பண்ணும்போது கரெக்டாக ஹீரோயினை வந்து போட்டு தள்ளிடுவார். ஹீரோவை தவிர எல்லா பேரையும் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் வந்து சொல்லுவார், நீ சாவை விட உனக்கு பயங்கரமான தண்டனை நான் உனக்கு காட்டினேன் பத்தியான்ற மாதிரி வந்து பேசுறாரு. டே போடா, நான் ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன், நீ வேற ஏன்டா வெறுப்பேற்றுற போடான்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அமுச்சு விட்ட அப்புறம் இவர் வந்து மறுபடியும் வந்து நான் ஸ்பையாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்பை வேலைக்கு போகிறாரு. ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடித்தோன்னே கிளைமேக்ஸ் தான், வேறு என்ன நடக்க போகுது. வில்லன்க கேங்கு வராங்க. சரிடா உன்னை போட்டு தள்ள போகிறேன்டான்னு சொல்லி பிளான் பண்ணால் அந்த கேங்லேயும் மறுபடியும் ஒரு அம்சாரி மசாரி வச்சுருக்காரு. அவனும் வந்து சார் ஓகே சார் ரிப்போர்ட்டிங் சார்னு சொல்லிட்டு எல்லா பேரையும் வந்து போட்டு தள்ளுறான். மொத்தமாக போட்டு தள்ளிட்டு சீஃப் மினிஸ்டர் அவர் பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்திபனையும் தனியாக போட்டு தள்ளிட்டு எல்லா பேரையும் போட்டு தள்ளிட்டு நீ அரசியலுக்கு வான்னு சொல்லி நம்ம கேஸ் ரவிக்குமார் சார் கேட்க, அரசியலுக்கா நான் யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி அவர் போக, அப்பா சாமி போதுண்டான்னு சொல்லி நம்ம படத்தை வந்து முடித்தாங்க. இதே ஃபீலிங் தான் வந்து எனக்கும் வந்துச்சு படம் முடியும் போது. இன்கேஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்னா தாராளமாக போய் நெட்ஃப்ளிக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா, வேறு ஏதாச்சும் படம் ரோஸ்ட் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.